சாமிக்கு தேவையான வேஷ்டி, அப்புறம் சாமிக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே முன்னாடியே வந்து அமௌண்ட் கொடுத்துட்டோம் பூசாரிக்கிட்ட. அதுக்கப்புறம் நாங்களும் எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் தனியாக வாங்கிட்டு போயிட்டோம். ஸோ சாமியுமே அழகாக வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. இவர் தான் நம்மளுடைய பெரியாண்டவர். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கார்ல. ஸோ தீபார்த்தனையும் காமிச்சிட்டாங்க. இத்தனை வருஷம் கழித்து எங்களுடைய பெரியாண்டவரை இந்த மாதிரி மனநிறைவாக கும்பிட்டது எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். பெரியாண்டவரை மன திருப்தியாக வந்து நாங்கள் தரிசனம் பண்ணி முடித்த கையோட நாங்கள் அடுத்ததாக எங்களுடைய இன்னொரு குலதெய்வமான மடத்தி அம்மனை பார்க்க கிளம்பிட்டோம். பெரியாண்டவர் கோயிலில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் நிலத்துக்கு நடுவில் காடு மாதிரி இருக்கும், அங்கே போகணும். சுற்றியும் பச்சை பசேல்னு காடு மாதிரி இருக்கிற இந்த சூழலை பார்க்க அவ்வளோ அமைதியாக, அதே சமயம் ஒரு பயபக்தியை வர வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே தனியாக ஒரு கைப்பம்பு மட்டும்தான் இருக்குது, வேறு தண்ணி வசதி எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இயற்கை சூழல் மனசுக்கு ரொம்ப வந்து மன நிம்மதியை தந்துச்சு. இவங்க தான் எங்களுடைய மடத்தி அம்மன். இவங்க கூடவே 7 கன்னிமார்கள், விநாயகர், முருகர் என எல்லா சாமியும் வந்து இருந்தாங்க. இந்த தனிமையான இடத்துல இயற்கை சூழலில் சாமி வீட்டு இருக்கிறத பார்க்கவே அவ்வளோ அமைதியாக இருக்குது, அருமையாக இருக்குது. இங்கேயும் நாங்கள் 2வது பொங்கலை வச்சு சாமிக்கு மன திருப்தியாக பூஜையை வந்து எங்களுடைய வழிபாட்டை முடிச்சாச்சு. எல்லா சாமியையும் ரொம்ப ரொம்ப திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் பொழுது மணி வந்து ஒரு 5 மணி இருக்கும். பல வருஷம் காத்திருப்புக்கு அப்புறம் ஒரே நாளில் எங்களுடைய குலதெய்வங்களான பெரியாண்டவர், மடத்தி அம்மன், 7 கன்னிமார்கள் எல்லாருக்குமே வந்து பொங்கல் வச்சு கும்பிட்டு எங்கள் குடும்பத்துக்கே கிடைச்ச ஆக பெரும் பாக்கியம் நினைக்கிறோம் நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.